நடிகை த்ரிஷா அவர்கள் இப்போ விஜய் அவர்கள் அவருடைய மனைவி சங்கீதா கூடயே வாழ்ந்துக்கட்டும் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் அவங்க இப்ப பண்ணியிருக்காங்க. அத பார்த்துட்டு எல்லோருமே மிகப்பெரிய அளவுல ஷாக் ஆகியிருக்காங்களாம். அப்படி த்ரிஷா அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்றத தான் நம்ம இந்த வீடியோல போய் பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். நடிகை த்ரிஷா அவர்கள் தொடர்ந்து தேர்தலுக்கு முன்னாடியா இருக்கட்டும், இல்ல தேர்தல் நடக்கும் பொழுது ரிசல்ட் வரும்பொழுது அவங்க செஞ்ச விஷயம். அவங்களுடைய வீட்டிற்கு அதாவது விஜய் அவர்களுடைய வீட்டிற்கு ஸ்வீட் வாங்கிட்டு போனது. அதுக்கப்புறமாக பதவியேற்பு விழாவுல முன் இருக்கையில போய் இருந்தது. மக்கள் எல்லார்கிட்டயும் அவங்க தான் முதல்வர் ஆகப் போற மாதிரி கையெல்லாம் அசைச்சு மிகப்பெரிய அளவுல சீன் போட்டது அப்படின்னும் எல்லோருக்குமே கொஞ்சம் எரிச்சலா இருந்துச்சு. அதுலயும் ஒரு டெத் வீட்ல கூட விஜய் அவர்கள் இருக்காருன்னு தெரிஞ்சு வாண்டடா அவங்க அந்த கேமரா முன்னாடி வந்தது. அதற்கப்புறமாக மேரேஜ் அப்போ இருவரும் ஒரே ட்ரெஸ் கோட் போட்டு போட்டதுன்னு பல விஷயங்கள் எல்லோருக்குமே பிடிக்காம இருந்துச்சு. இந்த சூழல்ல சட்டசபையில விஜய் அவர்கள் பேசினதுக்கு அப்புறமாக, உங்களுக்கு வேணும்னே போயிட்டு செங்கல்பட்டு நீதிமன்றத்துல ஹஸ்பண்ட காணோம் அப்படின்னு குழந்தைகளும், மனைவியும் குடுத்துருக்காங்களே, அப்ப அதுக்கெல்லாம் என்ன நீங்க சொல்ல போறீங்கன்னு பேச ஆரம்பிச்சதுமே, என்ன பண்ணியிருக்காங்க த்ரிஷா அவர்கள்னா, விஜய் அவர்கள ஃபாலோ பண்ணக்கூடிய அதாவது சோசியல் மீடியால எதுல எல்லாம் ஃபாலோ பண்ணாங்களோ, அதெல்லாம் இப்ப வந்து அன்ஃபாலோ பண்ணியிருக்காங்களாம். பர்த்டே அப்ப கூட அவங்க விஷ் பண்ணல அப்படின்ற மாதிரியான செய்திகள் இப்ப எல்லாரும் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. இந்த சூழல்ல இப்ப த்ரிஷா அவர்கள் இந்த மாதிரி பண்ணியிருக்கத பார்த்துட்டு, எதற்காக இவங்க இப்படி பண்ணியிருக்காங்க? சிஎம் அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துரக்கூடாதுன்னு பண்ணியிருக்காங்களா? அப்படின்னு இப்ப எல்லோருமே சொல்லி வந்துட்டு இருக்காங்க. இப்படியே அவங்க ஒதுங்கி நின்னா நல்லாவே இருக்கும். அப்படின்றது தான் எல்லோரினுடைய எதிர்பார்ப்பாவும் இருக்கு. ஏற்கனவே த்ரிஷா அவர்கள் இனிமேல் அமைதியா, ஓரமா இல்ல அப்படின்னா, விஜய் அவர்களுடைய பாதையில குறுக்க வராங்கன்னா, நிச்சயமாக நாங்க அடுத்து செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயத்துக்கும் யாரும் எதுவும் கேட்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த அளவுக்கு நாங்க த்ரிஷா அவர்கள வச்சு செஞ்சுருவோம். அப்படின்ற மாதிரி கூட பலரும் பேசியிருந்தாங்க. இந்த சூழல்ல இப்ப த்ரிஷா அவர்கள் அடுத்து என்ன பண்ண போறாங்க? எதற்காக இவங்க அப்படி பண்ணியிருக்காங்க? விஜய் அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு உண்மையாவே அவங்க நினைக்கிறாங்களா? அப்படின்னு பலருமே பலவிதமா சொல்லிட்டு இருக்காங்க. இந்த விஷயங்கள் இப்ப சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே வைரலாவும் பரவி வந்துட்டு இருக்கு. ஏன்னா நிறையவே சங்கீதா அவர்களுமே தன்னுடைய கணவருக்கு திருமணத்தை மீறிய ஒரு உறவுல இருக்காரு அப்படின்ற மாதிரி தான் குற்றம் சாட்டியிருந்தாங்க. அதே போல விஜய் அவர்களுமே இதெல்லாம் தூக்கி தூர வச்சுட்டு குடும்பத்தோட இருந்தாதான் அப்படின்னு அவர் கண்டிப்பா இருந்தா மட்டும்தான் அவருக்கு இன்னுமே மதிப்பு அதிகரிக்கும். அரசியல் வட்டாரங்களுடைய அவருடைய அந்த ஒரு பொசிஷன் அப்படின்றது ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்ற மாரி சொல்லி வராங்க. இல்ல இத ரொம்பவே கேஷுவலா எடுத்துக்கிட்டு, அவரு எப்படியோ இருக்கட்டும் அப்படின்ற மாரி விட்டுட்டு, இதுக்கெல்லாம் இடம் குடுத்துக்கிட்டே இருந்தா, நிச்சயமாக அவருடைய அரசியல் வாழ்க்கை பாதிக்கப்படும். அப்படின்னு மக்கள்லேருந்து, ரசிகர்லேருந்து எல்லோருமே கோரிக்கை வச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. விமர்சகர்களும் இதத்தான் சொல்றாங்க. சங்கீதா அவர்களும் விஜய் அவர்கள அக்செப்ட் பண்ணிட்டு, விஜய் அவர்களும் சங்கீதா அவர்கள அக்செப்ட் பண்ணிக்கிட்டு, குழந்தைகளுக்காக இருந்தாங்க அப்படின்னா, நிச்சயமாக விஜய் அவர்களுடைய ஃபியூச்சர் இன்னுமே பிரைட்டா இருக்குன்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இப்ப விஜய் அவர்கள் ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு அன்ஃபாலோ பண்ணியிருக்காங்க த்ரிஷா அவர்கள். நீங்க என்ன நினைக்கிறீங்க இத பற்றின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.